விவோவோட சப் பிராண்டான ஐக்யூல இருந்து ஐக்யூ Z9s மற்றும் ஐக்யூ Z9s Pro அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க நாளைக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த போன்ல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த போனை வந்து என்ன பிரைசிங் எடுத்து வர போறாங்க முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூலம் ஐக்யூவோட Z9s மற்றும் Z9s Pro இந்த ரெண்டு போன்லயும் வந்து சில சிமிலாரிட்டிஸும் இருக்கு, சில வித்தியாசங்களும் இருக்கு. அப்படி என்னெல்லாம் வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் விஷயங்களை அப்கிரேட் பண்ணிருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மூலம் ஐக்யூவோட Z9s ஓட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த போனை பார்த்துட்டீங்கன்னா ரீசெண்டாக விவோல வந்து V40 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது விவோல வந்து V40 மற்றும் V40 Pro அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இந்த ஐக்யூவோட Z9s பார்க்கறதுக்கு விவோட V40 மாதிரியே வந்து டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிசைன் சிமிலாரிட்டிஸ் வந்து அப்படியே இருக்கு. மற்றபடியா கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் ரெண்டு விதமான கலர்ல வருது. அதாவது ஆனிக்ஸ் கிரீன் மற்றும் டைட்டானியம் மேட் அப்படிங்கிற மாதிரியாக ரெண்டு விதமான கலர்ஸ் வருது. அதே ஐக்யூவோட Z9s Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிசைன் வந்து ஃபுல்லாக மாறி இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐக்யூவோட 12 மாதிரியே கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கு. மேலும் இந்த போன் வந்து ரெண்டு விதமான கலர்ஸ் வருது. சொல்லப்போனா லக்ஸ் மார்பிள், அதுபோல் ஃப்ளேம் பாயிண்ட் ஆரஞ்சு அப்படிங்கிற இன்னொரு கலர்ஸ் வருது. இந்த ஃப்ளேம் பாயிண்ட் ஆரஞ்சு வெர்ஷன் வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து பேக் சைட்ல வேகன் லெதர் ஃபினிஷிங்ல வந்து நமக்கு வந்து போன் பேக் சைடு கொடுத்திருக்காங்க. மற்ற மூணு வெர்ஷன், அதாவது ஐக்யூவோட Z9X மற்றும் ஐக்யூவோட Z9X Proல உள்ள அந்த இன்னொரு ஒயிட் கலர் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து கிளாஸ் மாதிரியான பில்ட் குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க. போனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 74 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட வருது. ரொம்ப ஸ்லிம்மான போனாக இருக்கு ரெண்டு போனுமே. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு போனுக்கும் நமக்கு IP64க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால ஆக்சிடென்டலாக எந்த விதமான தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழை காலத்துல நீங்க வந்து போனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் சைடோட ஃப்ரேமும் நமக்கு வந்து மெட்டல் பாடியில கொடுக்கறதா சொல்லப்படுது. ஸோ போனோட பில்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லாவே இருக்கு. அடுத்ததாக இந்த ரெண்டு போனோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த ரெண்டு போன்ல நமக்கு வந்து ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. அதனால HDR கண்டென்ட்ஸ் வந்து நீங்க உங்க போன்ல இருந்து டைரக்டாக பார்க்க முடியும். குறிப்பா யூடியூப் மாதிரியான ஆப்ஸ்ல வந்து நமக்கு வந்து HDR கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு இந்த ரெண்டு போன்லயும் வந்து டிஸ்பிளே வந்து சைடுல கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயாக வருது. ஆனா எட்ஜஸ்ல வந்து நல்லா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு. அது போய் இது பஞ்சுவல் டிஸ்பிளேயாகவும் வருது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்யூவோட Z9s Pro வாங்குனீங்கன்னா அதுல வந்து 4500 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. அதே நார்மல் வெர்ஷன் ஐக்யூவோட Z9s வாங்குனீங்கன்னா 1800 nits வரையும் பீக் பிரைட்னஸ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ ரெண்டு போன்லயும் வந்து டிஸ்பிளே நல்லாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு போனோட டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து டிராகன் ட்ரெயிலோட ஸ்டார் 2 அப்படிங்கிற கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்திருக்காங்க. இது இப்போ இந்த ரெண்டு போன்லயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. சோ டிஸ்பிளே ஒரு நல்ல டிசைனான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். சோ ப்ராசஸர் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு போன்லயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஐக்யூவோட Z9s பத்தி பார்க்கலாம். பேசிக் வெர்ஷன் அதுல வந்து MediaTek ஓட Dimensity 7300 அப்படிங்கிற ஆட்டோ கோர் சிப்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸராக வருது. மேலும் வந்து இந்த போனுக்கு ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்கோர் வந்து வரும் சொல்லி கம்பெனி அபிஷியலாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கா பார்க்கும்போது இந்த Dimensity-யோட 7300 ஓட ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 49 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 45 மார்க் எடுக்குது. கிரேட பொறுத்தவரைக்கும் B கிரேட் கொடுக்குறாங்க. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு அளவு டீசென்ட்டான ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. அதாவது ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அடிக்க பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கொண்டு விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இது நல்லாவே இருக்கும். அதே நமக்கு வந்து ஐக்யூவோட Z9s Pro 5G எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வேற சிப் இருக்கு. ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராபிக்ஸ்க்கு Adrenoவோட 720 GB கொடுக்குறாங்க. ஆனா வழக்கமாக ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்னு பார்த்தா 7,41,000 வரை ஸ்கோர் வந்து வரும் சொல்றாங்க. ஆனா இந்த போன்ல 8,20,000 வரை ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் வரும் சொல்றாங்க. காரணம் இது நார்மலான ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர்ல அதுக்கு பதிலா அசல்ரேட்டட் வெர்ஷன், அதாவது நார்மலான ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராசஸருக்கு வந்து கொஞ்சம் ஓவர் கிளாக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ப்ராசஸர் கூட கொஞ்சம் ஃபாஸ்டாக ரன் ஆகும் நார்மல் 7 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடியாக இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு 32 ரேங்க் வருது. 100க்கு 51 மார்க் எடுக்குது. இது ஒரு B கிரேட் சிப்செட்டாக வருது. ஸோ இதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆப்ஸ் ரன் பண்ணலாம், கேம்ஸ் ரன் பண்ண முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், பல விதமான ஹெவியான கேம்ஸ் வந்து ஓரளவு விளையாடலாம். சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து ஐக்யூவோட Z9s கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஐக்யூவோட Z9s Pro வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடியா RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். நமக்கு முதல்ல விவோட ஐக்யூ Z9s பத்தி பார்க்கலாம்.
இந்த போன்ல ரேம் வெர்ஷன் நமக்கு வந்து 6GB ரேம்ல இருந்து ஆரம்பிக்கும் சொல்றாங்க. அதே ஸ்டோரேஜ் வந்து மேக்ஸிமமாக 2GB ஸ்டோரேஜ் வரையும் போகும் சொல்றாங்க. அதே ஐக்யூவோட Z9s Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமமாக 2GB ஸ்டோரேஜ் வரையும் போகும் சொல்றாங்க. RAM வெர்ஷன் 12GB வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பண்ணிருக்காங்க. மத்தபடி RAM வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு போன்லயும் LPDDR4S RAM தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஸ்டோரேஜ் வந்து ஐக்யூவோட Z9s Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து UFS 3.1 கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்படுது. நார்மல் எடிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து UFS 2.2 அல்லது 3.1 இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். மத்தபடியா ரெண்டு போன்லயும் நமக்கு வந்து ஹைபிரிட் சிம் செட் தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ற கெபாசிட்டியோட இந்த போன் வரும் சொல்றாங்க. அடுத்ததா போனோட OS பத்தி பேசலாம். இந்த போன் ரெண்டு போனுமே வந்து நமக்கு Android 14 OSல Fun Touchோட 14 இன்டர்ஃபேஸ் ரெண்டாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. OS ஓட அப்டேட்ஸ் பொறுத்தவரை மினிமம் 2 இயர்ஸ் ஆவது கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இதுக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஒரு 3 வருடத்துக்கு கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த ரெண்டு போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு போன்லயும் நமக்கு போனோட பேக் சைடு ரெண்டு கேமரா தான் கொடுக்குறாங்க. மொத கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 4K ரெசல்யூஷன் உள்ள வீடியோஸ் வந்து இந்த ரெண்டு கேமராவிலும் எடுக்க முடியும் போனோட பேக் சைடுல. மத்தபடியா ரெண்டு போனும் ரெண்டாவது கேமரா மாறுது. அதன்படி பார்க்கும்போது ஐக்யூவோட Z9s எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு டெப்த் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அதே வந்து ஐக்யூவோட Z9s Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் ரெண்டாவதாக கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டாவது கேமரா வந்து ரெண்டு போன்லயும் மாறுது. மத்தபடியாக ரெண்டு போன்லயும் நமக்கு சர்க்கிள் LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு பேக் சைடுல. அது போக ரெண்டு போன்லயும் நமக்கு வந்து AI போட்டோ என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. எடுத்த போட்டோஸ் வந்து இன்னும் கிளாரிட்டியா இன்னும் கிளியராக வந்து எடுக்க முடியும் சொல்றாங்க. அது போக AI போட்டோ எரேஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. சோ போட்டோஸ் வந்து எடுக்கும்போது ஏதாவது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து AI ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக நீங்க அழிக்க முடியும். சோ இந்த மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. மத்தபடி செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். ஐக்யூவோட Z9s 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்காங்க. அதே நார்மலான வெர்ஷன் ஐக்யூவோட Z9s எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்றாங்க. மத்தபடி 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் ரெண்டு போன்லயும் கிடையாது. அதே போல USB Type C ரேடியோ தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அடுத்ததாக பேட்டரிஸ் பத்தி பேசுவோம். ரெண்டு போன்லயும் பேட்டரியோட கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதபடி பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி இருக்கு. சோ இத சார்ஜ் பண்ற ஸ்பீட் கொஞ்சம் வித்தியாசம் வருது ரெண்டு போன்லயும். அதபடி பார்க்கும்போது ஐக்யூவோட Z9s எடுத்துட்டீங்கன்னா 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே ஐக்யூவோட Z9s Pro வெர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல நமக்கு வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ இது அபிஷியலா கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வேகமாக இருக்கும் ஐக்யூவோட Z9s கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது போல ரெண்டு போன்லயும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மத்தபடி நெட்வொர்க்ஸ் அப்படி பார்க்கும்போது ரெண்டு போனுக்கு 5G கான SANC சப்போர்ட் இருக்கு. 4G கான VoLTE Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். கடைசியா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். நமக்கு வந்து ஐக்யூவோட Z9s எடுத்துட்டீங்கன்னா நார்மல் வெர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அது 19999 அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மத்தபடி ஐக்யூவோட Z9s Pro எடுத்துட்டீங்கன்னா போனோட பிரைசிங் வந்து 25000 ரூபாய்க்கு கீழ வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ரெண்டுலயுமே இந்த ஐக்யூவோட Z9s Pro வந்து கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொன்னாங்க ப்ராசஸர் அப்கிரேட் ஆயிருக்கு. பேக் சைடுல இந்த ரெண்டாவது கேமரா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது போல டிஸ்ப்ளே எடுத்தா கூட நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது மாதிரியா பலவிதமான விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு போனும் லான்ச் ஆன அப்புறம் அது பயோலிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு போனையும் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணி போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க ஐக்யூவோட Z9s மற்றும் Z9s Pro 5G ரெண்டு போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் இன்னைக்கு வரை நன்றி, வணக்கம்.